ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை இந்த தொடருக்கு நான் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த தொடரில் நாம் இந்த எருசலேம் தேவாலயத்தை நாம் மனதில் எப்போதும் கொள்ள வேண்டும். தொடர் முழுவதும் இந்த பகுதிகளை நாம் எப்போதும் நமது மனக்கண்ணில் நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எருசலேம் பட்டணத்தினுடைய மேப் இதுதான். இங்கே நாம் பார்ப்பது, இங்கே இருப்பது அலெக்சா, யூதர்களுடைய அழுகையின் சுவர், வெஸ்ட் வால், மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் மற்றும் கிறிஸ்தவ பகுதிகள். இது இந்த பகுதியில் நாம் 2 இடங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஒன்று, ஆண்டவருடைய பாடுகள் பகுதிகளை பார்ப்பதற்கு முன்னர் கலிலேய பகுதிகள் பார்க்க போகிறோம். கலிலேய பகுதிகளை பார்க்க போகிறோம். இரண்டாவது, நாம் கப்பர்நகும் பகுதியை பார்க்கவிருக்கிறோம். முதலில் நாம் வாருங்கள், இந்த ஆண்டவருக்கு சோதனை நிகழ்ந்த இடத்தை நாம் பார்க்கலாம். இது நிகழ்ந்த இடம் எரிகோ. எரிகோ என்பது மிக புராதனமான ஒரு நகரம். எருசலேமை விட ஒரு ஏன்ஷியன் பிளேஸ், ஏறக்குறைய 10,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு நகரம் உலகத்திலே இருக்கின்றது என்றால் அது எரிகோ நகரம்தான். இந்த இடத்தில்தான் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தின்படி வந்த அந்த சோதனை நிகழ்ந்தது. முதல் சோதனை இங்கு நிகழ்ந்தது, இந்த மலையில். ஆண்டவர் இயேசு இந்த பகுதியில் தான் அவர் 40 நாட்களும் உண்ணா நோன்பிருந்தார். ஆக இந்த பகுதியில் தான் சாத்தான் கல்லை, எங்கு பார்த்தாலும் கல்தான், அப்பமாக்கி சாப்பிட சொல்லி கூறியது. முதல் சோதனை நிகழ்ந்த இடம் இது. இரண்டாவது சோதனை இங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் எருசலேமுக்கு தூக்கி சென்று எருசலேமின் ஆலயத்தின் மேலே நிறுத்தி, இங்கிருந்து குதி, உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்ற சோதனையை அது கொடுத்தது. 2ஆம் சோதனை. 3ஆவது சோதனை அங்கிருந்து மீண்டும் இங்கு எரிகோவுக்கு அழைத்து வந்து இந்த மலையின் உச்சியில் அந்த 3ஆவது சோதனை நிகழ்ந்தது. சாத்தானை ஆண்டவர் வென்றார். சாத்தானை அப்பாலே போ என்று ஆண்டவர் முறியடித்தார். ஆக இந்த சோதனை இங்கு நாம் செல்வதற்கு அனுமதி இல்லை. இந்த முதலாம் சோதனை நிகழ்ந்த இடத்துக்கு நாம் செல்லலாம், புனித நாட்டில். அந்த இடத்தில் தற்போது கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் மடம் ஒன்று இருக்கிறது. கிரேக் ஆர்த்தடாக்ஸ் மானஸ்டரி. கப்புச்சின் துறவியர்கள் இதை பராமரித்து வருகிறார்கள். 2 பேர் தான் இருக்கிறார்கள். எந்த வசதியும் இல்லை. கல்வர்கள் வருகிறார்கள். ஆக பல பிரச்சனைகள் நடந்திருக்கின்றன. அவற்றின் மத்தியிலும் அவர்கள் இந்த பாரம்பரியமான விசுவாச இடத்தை பாதுகாக்கின்றார்கள். புனித நாட்டில் அனைத்து இடங்களையும் பாதுகாப்பவர்கள் த கஸ்டோடியன்ஸ் ஆஃப் த ஹோலி லேண்ட் சைட்ஸ், கப்புச்சின் ஃபாதர்ஸ். அவர்களுக்கு ஒரு மிகவும் நன்றி, அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆக நாங்கள் சென்ற போது இந்த இடத்துக்கு நாங்கள் சென்றோம். அங்கு செல்வதற்கு இந்த கேபிள் வசதியும், கேபிள் கார்ஸ் இதுவும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் செல்கின்ற போது கேபிள் காரில் செல்லவில்லை, நாங்கள் நடந்து செல்வோம் என்று சென்றோம். இதுதான் எங்களுடைய குழு. உலகமெங்கும் இருக்கின்ற ஒரு 40 குருவானவர்கள், வெவ்வேறு மொழி பேசுகின்ற ஜெர்மன், டச், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மற்றும் ஆப்பிரிக்கன், பிலிப்பினோஸ், பல்வேறு மொழிகள் பேசுகின்ற எல்லா குருக்களும், உலகத்திலிருந்து 40 குருக்கள், இந்தியாவிலிருந்து நாங்கள் 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் சென்றோம். நாங்கள் அங்கு 3 வாரம் தங்கியிருந்தோம். இது போன்று எனக்கு 2 முறை அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. என்னுடைய இமெயிலில் வந்தது, நான் சென்றேன். ஆக அருமையான ஒரு வாய்ப்பு. இதுதான் எங்களுடைய குழு. உலகமெங்கும் இருக்கின்ற அந்த குருக்களாகிய நாங்கள் இங்கிருந்து இந்த எரிகோவில் இந்த மவுண்டேஷன் சைட்டுக்கு நாங்கள் நடந்து சென்றோம். இந்த எரிகோ மலையில் நடந்து செல்கின்ற போது இது ஏறக்குறைய 1 மணி நேரம் எங்களுக்கு பிடித்தது. அப்போதே எங்களுடைய குரு எங்களை வழிநடத்திய இட்டாலியன் குரு அவர் சொன்னார், நீங்கள் அனைவரும் சன் ஹேட் தொப்பியை கொண்டு வாருங்கள், அதுபோல நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு வாருங்கள், சன்ஸ்கிரீம் எல்லாம் கொண்டு வாருங்கள், உங்களுடைய முகத்துக்கு பூசிக்கொள்ள, கைகால்களில் பூசிக்கொள்ள, ஏனென்றால் மேலை நாட்டவர்கள் அவர்களால் தாங்க முடியாது, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள், ஒரு துண்டு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் இங்கிருந்து நடக்க ஆரம்பித்தோம். காலை 6 மணிக்கு எருசலேமிலிருந்து புறப்பட்டு இங்கு வந்து நாங்கள் ஏறக்குறைய ஒரு 9 மணி போல நடக்க ஆரம்பித்தோம். மொட்டை வெயில், எங்கு பார்த்தாலும் இந்த பாறை தொடர்கள் தான், தண்ணீர் இல்லை, ஒரு செடிகள் கூட இல்லை, கல்லும் முள்ளுமாக இருந்த இடத்தில் நாங்கள் நடந்து சென்றோம். தேள்கள் மற்ற ஜந்துக்களை கூட நாங்கள் பார்த்தோம். ஆக இப்படியாக நடந்து செல்லுகின்ற போது பாதி இடத்திலேயே பலர் இதனால் ஏற முடியவில்லை. பல குருக்கள்
கால் வலிக்கிறது என்று இங்கு உட்கார்ந்து கொண்டார்கள். இப்படியே சுற்றி இந்த பகுதியில் நாங்கள் இப்படி மேலே வர வேண்டும். பலர் ஏற முடியவில்லை, உட்கார்ந்து கொண்டார்கள். பிறகு மெல்ல மெல்ல நாங்கள் அனைவரும் வந்தோம். ஒவ்வொரு இடத்திலும் தண்ணீர் பாட்டில் எடுத்து தண்ணீர் குடித்துக் கொண்டே வந்தோம். தாகம் வேறு எடுக்கிறது, வெயில், பயங்கரமான வெயில். அப்படியே எடுத்து நாங்கள் இங்கு வருகிறோம். அந்த காட்சி தான் இங்கு இருக்கிறது. இங்கு சேர்ந்தவுடன் அப்பாடா, மானஸ்ட்ரிக்கு வந்து விட்டோம் என்ற நிம்மதி இருந்தது. அப்போது ஒவ்வொருவரும் இன்னொரு குருவை பார்த்து, வாட்டர் பிளீஸ், வாசர் பித்த ஜெர்மனில், ஆக்குவா பெர் ஃபவோரே என்று இத்தாலியனில், அல்லது பிரெஞ்சில் லியூ என்று இப்படியாக ஒவ்வொருவரும் தண்ணீர் தாருங்கள் என்று நாங்கள் கேட்டோம். யாரிடமும் தண்ணீர் இல்லை. எல்லா தண்ணீரும் குடித்து முடித்தாகிவிட்டது. எல்லா பாட்டில்களும் எம்டி. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோரும் தாகத்தோடு என்று இருக்கின்ற வேளையில் தான் இந்த எண்ணம் எனக்கு உதித்தது. நாம் 1 மணி நேரம் இந்த இடத்தை கடந்து மலையில் ஏறி இங்கு வருவதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்றால், தண்ணீர் தாகத்தோடு மற்றும் உடல் அயர்வோடு இந்த வெயிலின் உக்கிரத்தோடு இருந்தோம் என்றால், எப்படி இந்த மனிதர் 40 நாட்கள் இந்த இடத்தில் அவர் எப்படி இருந்திருக்க முடியும்? லூக்கா 4:2 சொல்லுகிறது, அவர் 40 நாட்களும் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஹவு குட் இட் பி பாசிபிள்? 40 நாட்கள் இதே இடத்திலேயே தவம் இருந்தார் இயேசு. அந்த படம் அங்கே இந்த மானஸ்டரியில் இது இருக்கிறது. அது போட்டோ எல்லாம் எடுக்கக்கூடாது, ஆனால் நான் எடுத்து வந்தேன். ஆக அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு ஓவியம், சுவர் ஓவியம் இது. ஆக இந்த இயேசுவினுடைய இந்த சோதனை நமக்கு சொல்லுகின்ற செய்தி மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவரே கூறியிருக்கிறார். 17:21 சொல்லி இருக்கிறார், இவ்வகை பேய் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஃபாஸ்டிங் அன்றி வேறு எதனாலும் அது போகவே போகாது என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆகவே தவக்காலத்தில் ஜபம், தவம், ஏழைகளுக்கு இறங்குதல், பிரேயர், ஃபாஸ்டிங், ஆர்ம்ஸ் கிவிங், இவற்றை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோம், எந்த அளவு உடலை ஒருக்குறோம், எந்த அளவு நாம் உண்ணா நோன்பு இருக்கிறோம், நம்மையை வருத்தி உண்ணா நோன்பிருந்து புதுப்பிக்கின்றோம் என்பதை இந்த எரிகோவினுடைய செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய இந்த சோதனையினுடைய இடம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு பகுதி அந்த திரியாத்திரையில் எங்களுக்கு கிடைத்த பகுதி கலிலேய பகுதிகள். கலிலேயா பகுதிகளில் தான் ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி, அருட்பணிகள் 80% நடந்திருக்கிறது. எருசலேமுக்கு ஆண்டுக்கு 3 முறை அவர் சென்றிருக்கலாம். இது கலிலேயா கல்லறை. இங்கு நாங்கள் சென்று அந்த குருக்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து குளித்தோம், நீச்சல் ஆடினோம். இதே இடத்தில் தான் ஆண்டவருடைய பாதங்கள் பட்டிருக்க வேண்டும். 2000 ஆண்டுகளாக இங்கு இருக்கின்ற பாறைகள், கூழாங்கற்கள், இவை அனைத்தும் அதற்கு சான்றுகளாக இருக்கின்றன. இதன் மேல் ஆண்டவர் நடந்திருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த பாதையில் நடந்து சென்று இங்கு புனல் ஆடினோம், குளித்தோம். இது 2011, இது 2016 2 முறை நான் சென்ற போது அங்கு எடுத்த கலிலேயா கடலில் எடுத்த போட்டோஸ். நாங்கள் குளித்தோம். இதற்கு அருகில் இருக்கின்ற பில்கர் ஹவுஸ் என்ற ஒரு ஜெர்மன் ஹவுஸ் இருக்கிறது. அங்கு குருக்கள் அனைவரும் தங்கலாம். அந்த பில்கர் என்றாலே திரியாத்திரிகர்கள் ஜெர்மன் மொழியில். ஆக பில்கர் ஹவுஸில் தங்கி நாங்கள் இந்த கலிலேயா கடலில் நாங்கள் அதே கடலில் நாங்கள் குளித்தோம். பிறகு அதற்கு பக்கத்தில் இந்த இடத்தில் தான் கரைக்கு அருகில் இந்த இடம் இருக்கிறது. இந்த இடம்தான் யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இடம். இந்த இடத்தில் ஆண்டவர் இந்த பாறையின் மேல்தான் சீடர்கள் அனைவரும் இரவு பகலாக இங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்து ஒன்றும் அகப்படாத வேளையில் இங்கு காலையில் நிற்கிறார். பைதியோன், பிள்ளைகளே, தாயை போல சொல்கிறார், பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா? வலப்பக்கம் வலை வீசுங்கள், துக் என் ஆல்தும் வீசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 153 மீன்கள், பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறார்கள். இழுக்க முடியவில்லை. வலைகளை இழுக்க 2 போட்டிலிருந்து அவர்கள் இந்த கரைக்கு இங்கு கொண்டு வருகிறார்கள். கரையில் பார்த்தால் இவர் கரிநெருப்பு மூட்டி இங்கு அப்பத்தை சுட்டு வைத்திருக்கிறார். கொஞ்சம் ஃபிஷ் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் அதையும் வைத்து அவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கிறார். தெஜோனே, பெத்தி தெஜோனே அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த இடம் மென்சா கிறிஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. மென்சா என்ற லத்தீன் சொல்லுக்கு டேபிள் என்பது பொருள். ஆண்டவருடைய மேசை, உணவு மேசை. இங்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் ஆக இந்த கலிலேயா கடலுக்கு அருகிலேயே இருக்கிறது. நாங்கள் இந்த ஆலயத்தை தரிசித்து அடுத்து இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம், அதனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டோம், கேள்விகள் கேட்டோம், விவிலிய பின்புலத்தில் இதை ஆய்ந்தோம்.
இங்குதான் மீன் பிடித்த பின்பு உணவு உண்ட பின்பு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், டு யூ லவ் மீ, என்னை நீ அன்பு செய்கிறாயா பீட்டர் என்று கேட்கிறார். 3 முறை கேட்கிறார். 3 முறையும் முதல் முறை ஆமாம் என்று சொன்னவர் அடுத்து வேதனைப்பட்டு ஆண்டவர் மீது எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ற துணியில், ஆமாம் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமே, இன்னும் கோர்திஸ் லொகிதோர், நியூமன் சொல்லுவார், the heart speaks unto the heart, human heart speaks unto the divine heart, கோர்திஸ் லொகிதோர். ஆக உமக்கு தெரியாத ஆண்டவர் என்று சொன்னவுடன் ஆண்டவர் 3 முறை திரும்பவும், ஆடுகளை மேய், ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய் என்று அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆகவே இந்த இடம் பிரைமசி ஆஃப் பீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில், நீ பேதுரு, இந்த பாறையின் மேலே என் திருச்சபை கட்டுவேன் என்று செசாரியா பிலிப்பில் ஆண்டவர் அங்கு கூறுகிறார். அங்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் இங்கு முதன்மைத்துவத்தை கொடுக்கிறார். திருச்சபையை நீதான் வழி நடத்துவாய், என் மந்தையை மேய்க்கும் முதன்மை மேய்ப்பன் நீ என்று அவர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பிரைமசி ஆஃப் பீட்டர், பீட்டருக்கு அந்த அதிகாரத்தை வழங்குகிறார். அந்த படம் தான் இங்கே இருக்கிறது. 16இல் நாங்கள் எடுத்த படம். இங்கே கலிலேயா கடல் இருக்கிறது. அந்த படம் இங்கே இருக்கிறது, இந்த இடத்தில் இருக்கிறது. அதற்கு முன்னர் நாங்கள் அமர்ந்து நாங்கள் உரையாடுகிறோம், அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அருமையான தருணங்கள் அவை. அதே போன்று இன்னொரு இடத்திலும் இதுதான் நாங்கள் சென்ற குழு, வெவ்வேறு நாட்டை சார்ந்த குழுக்கள், எங்களை வழிநடத்துகின்ற குரு இங்கே இருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான பகுதி டாப்கா. அந்த கலிலேயா கடலை ஒட்டி இருக்கின்ற இந்த டாப்கா, அப்பம் பலுகிய இடம். 5 அப்பங்கள் 2 மீன்கள். ஆக இதை குறிக்கின்ற விதமாக இந்த பீடத்தின் கீழே இந்த ஓவியம், மொசைக் ஓவியம் இருக்கிறது. இந்த மொசைக் ஓவியம் இங்கு இருக்கிறது. இதை வரைந்திருக்கின்ற இந்த ஓவியர் 4 அப்பங்களை மட்டுமே அவர் வரைந்திருக்கிறார், 2 மீன்கள். நாம் கேட்கலாம், 5 அப்பங்கள் பலுகிய இடத்தில் அந்த புதுமையை குறிக்கின்ற இந்த ஓவியம் எதற்கு 4 அப்பங்கள் மட்டும் அங்கே இருக்கின்றன இந்த பேஸ்கெட்டில், இன்னொரு அப்பம் எங்கே என்று கேள்வி கேட்கலாம். அதில்தான் குறிப்போவியமாக இந்த ஓவியர் அந்த செய்தியை மறைத்து வைத்திருக்கிறார். அது என்ன செய்தி? The 5th bread is our Lord Jesus himself. அந்த 5வது அப்பம் வானக அப்பம், இயேசு ஆண்டவரே அவர்தான் அந்த 5வது அப்பம். அது குறிப்பாக வைத்திருக்கிறார். அருமையான இந்த இடத்தில் நாங்கள் பயணித்தோம். அடுத்த இடம், நாங்கள் சென்ற இடம் கலிலேயா பகுதியில் பெத்தானியா. பெத்தானியாவில் அந்த ஆலயத்தில் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஏகோ சும் ரெசுரக்சியோ எத் வீத்தா, நானே வழியும் வாழ்வும் உண்மையும் உயிர்ப்பும். மார்த்தா மரியா படத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். அப்போது ஆண்டவர் கூறியது, நீ நம்புகிறாயா? உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொண்டிருப்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வார் என்ற செய்தியை ஆண்டவர் இங்கு கூறுகிறார். லாசரை உயிர்ப்பிக்கின்றார். இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்தமான இடம். ஏனென்றால் the friends of Jesus, இயேசுவினுடைய நண்பர்கள் வீட்டில் அந்த ஆலயம் இருக்கிறது. மூவருமே புனிதர்கள். எதற்காக புனிதர்கள்? பிகாஸ் they loved Jesus. இயேசுவோடு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டிருந்ததால் அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள். சென்ட் மார்த்தா, சென்ட் மரியா, சென்ட் லாசரஸ். இந்த கல்லறை, அவர் உயிர்த்த கல்லறை இங்கு நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். அதை இங்கு பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு மகிழ்ச்சியான தருணம், ஜீசஸ் போட். இது கலிலேயா கடல். இந்த கலிலேயா கடலில் யோவான் 21:8 ஆண்டவர் சொல்கிறார், துக்கின் ஆழ்த்தும், வலப்பக்கம் வலையை போடுங்கள், ஆழமாக போடுங்கள். லத்தீனில் ஆழ்த்தும் என்றால் டீப், துக்னா போடுங்க. துக்கின் ஆழ்த்தும், ஆழமாக போடுங்கள் என்ற அந்த இடத்தில் நாங்கள் சென்றோம். டைபீரியாஸ் பகுதியில் இருக்கின்ற அந்த பியர், கடலுக்கு உள்ளே நீட்டி கொண்டிருக்கின்ற அந்த படகு குழாமில் அங்கு சென்று அங்கிருந்து இந்த ஜீசஸ் போட்டை நாங்கள் வாடகைக்கு எடுத்து இயேசு போதித்த, அவர் பயணித்த அதே இடத்தில் படகை நங்கூரம் போட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணி நிப்பாட்டி நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குரு திருப்பலி ஒப்பு கொடுப்பார், பிரசங்கம் கொடுப்பார், ஒரு காலை ஜெபம் மாலை ஜெபம் என்று எங்களுக்குள்ளாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஆக இந்த தருணமும் ஒரு அருமையான தருணம். அப்போது அன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுத்தவர் ஃபாதர் மாரியோ, பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவர். அப்போது அவர் சொன்ன மறைவுரை இன்னும் எனக்கு இருக்கிறது. கடலில் நிறைய அலைகள் இருக்கும். there will be a lot of destructive waves. எதிர்மறையான அலைகள், உடைக்கின்ற அலைகள் கடலில் இருக்கும். ஆனால் if we have the positive waves of Jesus, we can overcome the destructive waves என்று சொன்னார். என்ன அருமை! ஆக
இந்த உடைக்கின்ற அலைகளின் போது நாம் பாசிட்டிவ் வேவ்ஸ், நேர்மறையான எண்ணங்கள், கிறிஸ்துவோடு கொண்டிருக்கின்ற நேர்மையான எண்ணங்கள் கொண்டிருந்தால் இந்த எதிர்மறையான அலைகளை எல்லாம் நாம் உடைத்து விடலாம் என்று சொன்னார். வேறு இடத்தில் சொன்னால் அது மறந்திருக்கும். ஆனால் இந்த அலைகளின் மத்தியில் அவர் கூறிய அந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் இன்னும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. ஆக அந்த இடத்தில் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். அடுத்து இந்த இடம்தான் கப்பர்நகூம். இது ஒரு முக்கியமான பகுதி. கப்பர்நகூம் தான் ஆண்டவருடைய பணித்தள நகரம். அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு இருக்கிறது, பாரிஷ் இருக்கிறது. ஆண்டவருடைய பாரிஷ் எது என்று எடுத்துக்கொண்டால் இட் இஸ் கப்பர்நகூம். ஏனென்றால் கப்பர்நகூமில் தான் ஆண்டவர் தங்கினார். அங்குதான் அவருடைய ரெசிடென்ஸ், பங்கு தந்தை அறவீடு அங்குதான் இருந்தது. அது எது? அது நமது முன்னாள் கர்தினால் லூர்துசாமி அவர்கள் அந்த பங்கு அறவீட்டை அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அது வேறொன்றும் அல்ல, ராயப்பருடைய பேதுருவினுடைய மாமியாருடைய வீடு, பேதுருவினுடைய வீடு. அங்குதான் இயேசு ஆண்டவரும் மற்றவர்களும் தங்கியிருப்பார்கள். அங்கிருந்து கடலுக்கு இப்புறம் அப்புறம் இங்கும் அங்கும் சென்று அவர்கள் 3 ஆண்டுகள் பயணித்திருப்பார்கள். ஆக அந்த கப்பர்நகூமை ஆண்டவர் எதற்கு தேர்ந்தெடுத்தார் என்றால், ஆண்டவருடைய காலத்தில் வியா மாரிஸ் என்ற கடல்வழி வாணிப தடம், எது கைரோவிலிருந்து எகிப்திலிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக இங்கு ஹைஃபா துறைமுகம், டைபீரியஸ் மற்றும் இங்கு வந்து மேலே டமாஸ்கஸ் வரை சென்று சிரியா வரை சென்று இங்கு கப்பர்நகூமை அது இணைத்தது. ஆகவே இது ஒரு கடல்வழி மார்க்கம், கடல்வழி பயணத்தலம். எல்லோரும் இங்கு வருவர், மாலுமிகள் வருவர், மக்கள் எல்லோரும் கூடுவர், இங்கு கலாச்சார பரிமாற்றம் நடைபெறும். ஆகவே இந்த இடத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். மேலும் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு மற்றும் பல திருத்தூதர்களுக்கு இந்த கப்பர்நகூம் தான் சொந்த ஊர். ஆகவே இங்கு ஆண்டவர் தங்கி இருந்தார். இங்கிருந்துதான் அவருடைய பணிகளை புரிந்தார். அப்போது இந்த படத்தை பார்க்கிறோம். இந்த படம், இந்த இடம்தான் ஆண்டவர் போதித்த முதல் நற்கருணையை பற்றிய போதித்த அந்த சினகாக், யூத ஜெபக்கூடம். டாப்காவில் ஆண்டவர் அப்பங்களை பழகுகிறார். உடனே அவர்கள் அனைவரும் வயிறார உண்கின்றனர். அடுத்த நாள் ஆண்டவர் படையேறி கப்பர்நகூமுக்கு இந்த பக்கம் வந்து விடுகிறார். அவர்கள் அனைவரும் ஆண்டவரை தேடிக்கொண்டு எல்லா பதியும் சென்று இங்க கப்பர்நகூமுக்கு வருகிறார்கள். எதற்காக வந்தார்கள்? நேற்றைய தினம் வயிறார் அப்பங்களை உண்டதால் இன்னும் நமக்கு கிடைக்கும், ஆண்டவர் இவர் செய்வார் என்று. அப்போது ஆண்டவர் ஒரு புதிய போதனையை யோவான் 6 துவங்குகிறார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்கிறார். இது யூதர்களுக்கு, சாப்பிட வந்தவங்களுக்கு இது பிடிக்கவில்லை, பல சீடர்களுக்கு பிடிக்கவில்லை. இது என்ன போதனை, வரம்பு மீறிய போதனை, இவருடைய உடலை எப்படி சாப்பிடுவது, அவருக்கு மதி மயங்கி விட்டது என்று பலர் அன்றிரவே இந்த ஜெபக்கூடத்திலிருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள். அப்போது தனியாக நிற்கின்ற ஆண்டவர் மற்ற 12 திருத்தூதர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. யூ ஆர் த மெசையா, நாங்கள் யார், உமது வார்த்தையே எங்களுடைய வாழ்வின் அடித்தளம் என்று அவர் ஆணித்தரமான சத்தியத்தை அங்கு கொடுக்கிறார். ஆக இது அந்த ஜெபக்கூடம் என்று சிதிலம் அடைந்திருக்கிறது. ஆண்டவர் போதித்த அந்த ஜெபக்கூடம். இங்கு நான் 2011 எடுத்த ஒரு ஒளிப்படம். அதே இடத்தில் நாங்கள் சென்று ஜெபித்தோம். அந்த ஒவ்வொரு இடத்திலும் அந்த விவிலிய பகுதியை நாங்கள் வாசித்து ஜெபிப்போம், தியானிப்போம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். ஆக இங்குதான் அவர் நின்று கொண்டிருக்க வேண்டும். எல்லோரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆண்டவர் இயேசு அமைதியாக நின்று கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் பேதுருவினுடைய ஒரு சாட்சியம் அவருக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்க வேண்டும். இவர்களால் தான் என் திருச்சபையை நான் கட்டுவேன், இப்படிப்பட்டவர்கள் மூலமாகத்தான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்க வேண்டும் பேதுருவை. ஆக அதை இந்த சூழ்நிலையில் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர்கள், பிரியமானவர்களே, கலிலேய பகுதியெல்லாம் பார்த்து விட்டோம். இனிமேல் நேரடியாக அடுத்த முறை நாம் எருசலேமுக்குள் நுழைய போகிறோம். ஆண்டவருடைய பாடுகள், அதற்கு முந்தைய பாடுகளுக்கு முன்னர் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எருசலேம் மதிலுக்கு வெளியே நடந்தவை, அவுட் சைட் ஆஃப் ஜெருசலேம் வால். இதுதான் இதற்கு முன்னர் நடந்தவை. ஏனென்றால் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உள்ளே நுழைவதற்கு முன்னர், எருசலேமுக்குள் நுழைவதற்கு முன்னர் ஆண்டவர் பெத்பகே என்ற இடத்தில் பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு செய்யுமாறு சீடர்களை அனுப்புகிறார். ஆக இந்த பகுதி ஒலிவ மலை பகுதி. அடுத்து தோமினுஸ் பிளேவித் என்றால் ஆண்டவர் கண்ணீர் விட்ட இடம், பிளேவித் என்றால் அது அழுதார் என்ற பொருள். செனாக்குலினா அப்பர் ரூம், மேல்மாடி அறை, இவையெல்லாம் இந்த எருசலேம் மதிலுக்கு வெளியே இருக்கிறது.
இவற்றை நாம் அடுத்த தொடர்களில் பார்ப்போம். நாம் நேரிடையாக கலிலேயா பகுதி, கப்பர்நகூம் மற்றும் ஜெரிகோ இவற்றிலிருந்து வந்து இப்போது எருசலேமுக்குள் உள்ளே நுழைய போகிறோம். உள்ளே நுழைந்து பாடுகளின் பாதையில் ஆண்டவரோடு நடக்கவிருக்கிறோம். அந்த தொடருக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாம் இந்த எச்சே ஹோமோ என்ற அந்த ஆலயம், ஆண்டவர் கைது செய்யப்பட்டு பிலாத்தின் அரண்மனையில் கொண்டு செல்லப்பட்ட இடத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது. இதோ மனிதன், பிலாத்து சொன்னான். ஆண்டவர் தலையின் மீது சுற்றப்பட்ட அந்த அடித்து வைக்கப்பட்ட முள் கிரீடம் இங்கு பீடத்தில் இருக்கிறது. இந்த ஆலயம் இதுதான் சேவர்கள் இழுத்துச் செல்கின்ற அந்த பகுதி. ஆக அதை தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் நாம் பார்ப்போம். தொடர்ந்து இவை அனைத்தும் ஆண்டவருடைய பாஸ்கா மறைபொருள்களை தியானிக்க நமக்கு உதவட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் இந்த தவ காலத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ so much. God bless you.